ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024 இந்தியன் டீம் ஸ்குவாடை எப்போதான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க பிசிசிஐன்னு ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் படேல், குல்தீப் யாதவ், விஜேந்திர சகல், ஹர்ஜதீப் சிங், ஜஸ்பீர் பும்ரா அண்ட் முகமது சிராஜ். ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் யார் யார் இருக்காங்கன்னா சுமன் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது அண்ட் அவாஸ் கான். இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட்ல இந்தியன் டீமுக்காக இந்த வேர்ல்டுக்கு விளையாட போறாங்க. இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு நிறைய சர்ப்ரைஸும் இருந்துச்சு, ரொம்ப அதிர்ச்சியும் இருந்துச்சு. என்ன அதிர்ச்சியா இருந்துன்னா முகமது சிராஜை போய் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சுத்தமாவே ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை ஏன் வேர்ல்டு கப் எடுத்து போறாங்கன்னு தெரியல. நடராஜன்லாம் இந்த ஐபிஎல்ல டெத் ஓவர்ல பயங்கரமா போட்டுருக்காப்ல. அந்த பிளேயரை ஏன் கொண்டு போல எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, ரிங்கு சிங்க ஸ்குவாட்ல வைக்காம ரிசர்வ் பிளேயரா கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் மிஸ்டேக் பண்ணான்னு தெரியல. அக்சர் படேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜாவாச்சும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாப்ல, நல்லா பேட்டிங் ஆடுவாப்ல. அக்சர் பட்டேல் ஏன் எடுத்து போறாங்கன்னு தெரியல. அதுக்குதான் நீங்க 2 ஸ்பின்னர் சேர்த்து எடுத்திருக்கீங்க, குல்தீப் யாதவ் எடுத்திருக்கீங்க, விஜேந்திர சகல் எடுத்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அக்சர் பட்டேல் எடுத்து போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா இருக்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் எதுக்குன்னு எனக்கு தோணுது. ரிசர்வ் பிளேயரா நம்ம அக்சர் பட்டேல போட்டு ரிங்கு சிங்க கூட கொண்டு வந்திருக்கலாம் ஸ்குவாட்ல. எனக்கு அதே தோணுச்சு. பட் பிசிசிஐ என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. கடந்த 10 வருஷமா இந்திய அணி எதனால வேர்ல்டு கப் எடுக்காதுன்னா இந்த மாதிரி தாங்க, ஸ்குவாட்ல மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம பிசிசிஐ. அதனாலதான் வேர்ல்டு கப்பே அடிக்க முடியல. ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட் அனுப்பாம பழைய ஸ்குவாடே அனுப்புறாங்க. அப்புறம் இதுல நான் எதுல சர்ப்ரைஸ் ஆனேன்னா, சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க விக்கெட் கீப்பரா. நான் கூட நினைச்சேன் தினேஷ் கார்த்திக் தான் கொண்டு வர போறாங்க. ஏன்னா தினேஷ் கார்த்திக் இந்த ஐபிஎல்ல வேற லெவல் விளையாண்டுருக்காப்ப, அதனால தினேஷ் கார்த்திக் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சு கடைசியில பார்த்தா சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ரிசர்வ் பிளேயராச்சும் வேற பிளேயரை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா சுமன் கில் எல்லாம் எதுக்கு தேவையில்லாம, சுமன் கில் T20 என்ன செஞ்சாப்ல, எதுக்கு தேவையில்லாம ஸ்டாண்டர்ட் பிளேயரை கொண்டு வராங்க. இதுக்கு ருத்ராஜ் கேக்வாட எடுத்துக்கிற, ருத்ராஜ் கேக்வாட இந்த ஐபிஎல் கலக்கி இருக்காப்ல, அந்த பிளேயரை கொண்டு வராம சுமன் கில் ஏன் கொண்டு வராங்கன்னு தெரியல. சரிங்க, நீங்க ரிங்கு சிங் ஏங்க ஸ்டாண்டர்ட் பிளேயரை கொண்டு வரீங்க, ஸ்குவாட்ல கொண்டு வந்திருக்கலாமே. அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்சர் பட்டேலுக்கு பதிலாக ரிங்கு சிங் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, பிசிசி முடிவு பண்றதை நம்மளால எதுவுமே மாற்ற முடியாது. நீங்க சொல்லுங்க, இந்திய டீம் ஸ்குவாட்ல இந்த பிளேயருக்கு பதில் இவர் இருந்திருக்கலாமேன்னு சொன்னீங்கன்னா யாரு? கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க அப்படியே.